ஏன்னா அப்பா சிக்கான பிறகு, வியாதியாக இருந்த பிறகு அவர் இடத்துல நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நைட்டு 10 மணிக்கு ரூம் போனால் 6 மணி வரைக்கும் அவர் கூட உட்காந்துருப்போம். ஒருத்தர் டேர்ன் எடுப்போம் எங்கள் வீட்டில் எல்லாரும். ஸோ என்னுடைய டேர்ன் வரும்பொழுது உட்காந்து யூஸ்வலாக அவர் நைட்டு முழிச்சிருப்பார், சில நேரம் உட்காந்து பேசுவார். இப்போ ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார், பயங்கர அதிகமாக என்னை பாதித்த ஒரு கேள்வி. அவர் கேட்டார், டேய் ஜோயல், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாததற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தடை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆண்டோடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்றதுக்கு பெரிய தடை, நம்ம அறிய முடியாதபடிக்கு இருக்கிற பெரிய தடை என்ன அப்படின்னு கேட்டேன். நானும் என்னென்னமோ என் மனசுல தான் சொன்னேன். அவர் அமைதியாக அப்படி சொன்ன ஒரே வார்த்தை சொன்னேன், என்ன தெரியுமா? அனுபவம்டா அப்படின்னாரு. எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வார்த்தை எவ்வளோ ஆழமான வார்த்தை தெரியுமா? ஒரு 50 ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒரு மனுஷன், இவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பிய ஒரு மனுஷன், அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் என் ஊழியத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு தடை எனக்கு என்னன்னா என் அனுபவம் தான். ஏன்னா நான் இதெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டேன். இந்த அனுபவங்கள்லாம் நான் எத்தனையோ பார்த்துட்டேன், எத்தனையோ மக்களை பார்த்துட்டேன், எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டேன். இந்த பிரச்சனைகள்லாம் திரும்பி வரும்பொழுது எனக்கு எது மனசில் தோணுனா, இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோமே, இந்த பிரச்சனையை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே, அதான் இந்த ஊசி ரெடியா இருக்கே. நான் சொன்னாரு, அந்த அனுபவம் தான் நமக்கு தடை. எப்பொழுதும் போல ஒரே வெற்றியினுடைய டெக்னிக்கை வச்சுக்கிட்டே ஓடுறது இல்லை. நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கை விழுந்து போனதுடைய காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 3 முறை ஏமாத்திட்டான். டெல்லியில ஏமாத்தி தப்பிச்சிட்டான். 4வது முறை ஏமாத்திட்டு, 4வது முறை ஆக்சுவலா உண்மையை சொல்றான். ஆனா அவன் 4வது முறை அவன் எழும்பும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, நான் முன் போலவே போவேன். அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, முன் போலவே. ஃபர்ஸ்ட் நான் எப்படி போனோம் அதே மாதிரி தப்பிச்சிடும் இந்த வாட்டியும் அப்படின்னா போனதை கண்டுபிடிட்டாங்க. ஏன் தெரியுமா? 3 முறை ஒர்க் அவுட் ஆன அந்த ஒரு டெக்னிக், 3 முறை வேலை செய்த அந்த 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 அணுகுமுறை 4வது முறை அவனுடைய வாழ்க்கையில உதவி செய்யல. இன்றைக்கு நம்ம பழைய வெற்றிகளையே பேசிக் கொண்டிருக்கிறோமா? பழைய வெற்றிகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த பழைய வெற்றிகளை சிக்கி இருக்கிறவனுடைய பெரிய பிரச்சனைனா, புதிதாக ஒரு யுத்தம் வரும்பொழுது, புதிதாக ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது அவங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனாலதான் பாருங்க, இந்த வண்டி ஓட்டுறவங்கலாம் பாருங்களேன், இந்த முன்னாடி இந்த எல்போர்டு போட்டுக்கிட்டு இந்த கிரவுண்ட்ல கத்துப்பாங்க பார்த்தீங்களா? இந்த கிரவுண்ட்ல கத்துக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்ல யாரும் வரமாட்டாங்க, அங்க டிராஃபிக் இருக்காது, சிக்னல் இருக்காது, அதுல கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா திடீர்னு இவங்களை போய் ஹைவேல விட்டு பாருங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பழைய டெக்னிக்லேயே வாழலாம். இது புதுசாக வருகிற பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள முடியாதபடி அவர்களை மாற்றிவிடும். இந்த கோலியாத்தோட சம்பவத்தில் கூட பாருங்களேன், நம்ம நிறைய வாட்டி இந்த கோலியாத்தோடைய பார்வையில தான் நம்ம பார்க்குறோம். கோலியாத்தோடைய பார்வையில் அவன் 40 நாள் அவன் போய் பேசுறான். இவன் பேசும்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஓடி போறாங்க. ஆனா இவனுக்கு பின்னாடி ஒரு சேனை இருந்துச்சுங்க, தனியாலாம் வரல. அன்னைக்கு இவனுக்கு இருந்த சேனை, பெலிஸ்தியர்கள் சேனையில இவனை போலவே பல ராட்சதர்கள் இருந்தார்கள், பல பைல்வான்கள், பல ஜெயண்ட்ஸ் இருந்தாங்க. அவனை போலவே அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெயண்ட்ஸ் ஃபேமிலி தான். அவங்க குடும்பமே ஒரு ஜெயண்ட் ஃபேமிலி. எல்லாருமே அந்த பெரிய வளர்த்தியாக நல்ல ஆஜானுபாகமாக இருக்கிற பெரிய ராட்சதர்களாக இருந்தவர்கள் குடும்பமே. பெலிஸ்திய சேனை இஸ்ரவேல் சேனையோட பெரிய சேனை. இப்போ அன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா, 40 நாட்கள் இந்த பின்னாடி இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நம்மால் போவார் கோலியாத்து, ஒரு வார்த்தை பேசுவார், இவனுங்க எல்லாம் ஓடிடுவானுங்க. இதை எத்தனை வாட்டி பார்த்தாங்கன்னா 80 வாட்டி பார்த்தாங்க. ஆனா 81வது முறை திடீரென்று ஒரு வித்தியாசமா நடக்குது. திடீர்னு ஒருத்தன் 40 நாள் வராத ஒருத்தன் திடீர்னு ஒரு சின்ன பையன் வரான், கல் எடுத்து அடிச்சு ஒரே கல்ல முடிச்சிடறான் கதையை. இந்த சம்பவம் நடந்த உடனே நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலியத்தை தானே கொன்னாரு தாவீது, மத்த அத்தனை 1000 பேர் இருக்கீங்களே, நீங்களாம் போய் சண்டை போடலாம்ல. கோலியாத்தை கொண்டா என்ன, ஒரு ஆள் தானே, தம்பிங்களாம் என்ன பண்றீங்க, அவர் சகோதரர்கள் நீங்களும் ராட்சதர்கள் தானே, நீங்க போய் சண்டை போடலாம்னா, அவர்கள் இந்த எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த பழைய யுத்தத்திலேயே பழைய யுக்திகளையே அவங்க பார்த்துக்கிட்டு இந்த 41வது முறை புதிதாக ஒன்று அவர்களை அணுகிய பொழுது அவர்களை என்ன செய்வதுன்னே தெரியாம கடைசியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவர்கள் ஓடி போனதை நான் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பழைய வெற்றிகளையே பேசிட்டு இருப்பாங்க, என்றைக்கோ எடுத்த வெற்றி பேசுவாங்க. நீங்க நிறைய பேர், சில பேர் சாட்சி சொல்லுங்களேன், சாட்சி சொல்ல ஆரம்பிச்சோல 1982ஆம் ஆண்டிலே அப்படின்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே எத்தனை வருஷம் சொல்லிட்டு 42 வருஷமா நீங்க அவங்களை சாட்சி கேளுங்க, அதே சாட்சி தப்பு கிடையாதுங்க. ஆனா இன்றைக்கு உங்க அனுபவம் என்ன, நேற்றைக்கு உங்க அனுபவம் என்ன, போன மாசம் இந்த புதிய அனுபவங்களை பேசுறதுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது. அன்றைக்கு ரசிக்கப்பட்ட அதோட சரி, அது கூட சாட்சியே கிடையாது. ஆனா இன்றைக்கு நல்லா கவனிங்க, yesterday success cannot be your today story. நேற்றைய வெற்றி இன்றைக்கு கதையா இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்னைக்கோ எடுத்த வெற்றி தான் இன்னைக்கும் கதை.
அதையே சொல்லிட்டு இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்களா, சில அவங்க என்னைக்கோ யுத்தத்தில் சண்டை போட்டிருப்பாங்க, என்றைக்கோ அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தப்பா சொல்லலை, பட் அதை வச்சு இன்றைக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்றைக்கோ இதை சாதித்தேன். Yesterday's grace cannot be today's gift. நேற்றைய கிருபை இன்றைய வெகுமதி அல்ல. நேற்றைக்கு ஆண்டவர்ட்ட கிருபை பெற்றங்க, இன்றைக்குரிய கிருபை இன்றைக்கு உரிய யுத்தங்களுக்கு தேவை. நான் நேற்றைய கிருபை வச்சு இன்றைக்கு யுத்தங்களை என்னால் சாதிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மன்னாவை தந்த பொழுது ஆண்டவர் வந்து பாக்ஸா ஒரு மாசத்துக்கு கொடுக்கல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவன் மன்னாவை கொடுத்தார். எதற்குன்னா இன்றைக்குள்ள தேவைக்கு இன்றைக்குள்ள மன்னா. நான் சொல்றேன், இன்றைக்கு நாம் கடந்த காலத்தின் வெற்றிகளை குறித்து சந்தோஷப்படுவது தவறல்ல. கடந்த காலத்தில் தேவன் தந்த வெற்றிகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தவறல்ல. ஆனால் அதே வெற்றிகளை வைத்துக்கொண்டே நம்ம வாழ்க்கை முழுசும் ஓடுவோம்னு சொன்னா that means you are stuck in the past. கடந்த காலத்தில் எடுத்த வெற்றிகளில் நாம் சிக்கிவிட்டோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு என்ன வெற்றி?